எஃப்டி, எஸ்ஐபி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா உங்க கையில இருக்கிற ஒரு 10,000 ரூபாய் இதுல போட்டா அது பெருசா வளர பல வருஷம் ஆகும். யோசிச்சு பாருங்க. சோ உங்க பணத்தை சும்மா சேமிச்சு வைக்காம ஒரு வருமானமா எப்படி மாத்துறது? வாங்க இந்த அனாலிசிஸ்ல அந்த 10,000 ரூபாய் முதலீட்டை வச்சு ஆன்லைன்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு 5 சூப்பரான வழிகளை பார்க்கலாம். இன்னும் தெளிவா சொல்லணும்னா எஃப்டில உங்க காசு பத்திரமா இருக்கும், ஆனா அது வளராது, அப்படியே தான் இருக்கும். எஸ்ஐபி ஒரு நல்ல ஆப்ஷன் தான், அதுல சந்தேகமே இல்ல. ஆனா ஒரு 10,000 ரூபாய் முதலீட்டுக்கு அதுல இருந்து வர்ற வருமானம் ரொம்ப ரொம்ப மெதுவா தான் கிடைக்கும். இங்க நம்மளோட நோக்கம் சும்மா பணத்தை சேமிக்கிறது மட்டும் இல்ல, ஒரு வருமானத்தை உருவாக்கணும், அதுதான் முக்கியம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க கையில இருக்கிற அந்த 10,000 ரூபாய் உங்களுக்காக உண்மையிலேயே உழைக்குதா இல்ல பேங்க்ல சும்மா தூங்கிட்டு இருக்கா? நம்மளோட மைண்ட் செட்டை கொஞ்சம் மாத்தி அந்த பணத்தை எப்படி நமக்காக வேலை செய்ய வைக்கிறதுன்னு பாப்போமா? சரி, இந்த பகுப்பாய்வுல நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல சின்ன முதலீடுகள்ல நம்ம பார்க்குற விதத்தையே மாத்த போறோம். ரெண்டாவதா சம்பாதிக்கிறதுக்கு 5 சூப்பரான வழிகள். மூணாவதா அதுல உங்களுக்கு எது செட் ஆகும்னு எப்படி கண்டுபிடிக்கிறது. கடைசியா முதலடியை எப்படி உடனே எடுத்து வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, முதல் பகுதிக்குள்ள போலாம். சின்ன முதலீடுகளை நாம எப்படி பார்க்கறோங்கிறதையே மாத்தணும். சும்மா சேமிக்கிறத விட்டுட்டு எப்படி உருவாக்குறதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கலாம். இது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட். நாம பணத்தை சேமிக்கிறவங்களா மட்டும் இல்லாம ஒரு ஓனரா யோசிக்கணும். நம்மளோட குறிக்கோள் பணத்தை பூட்டி வைக்கிறது இல்ல, ஒரு வருமான வழியை உருவாக்குறது. இப்போ நாம இந்த பகுப்பாய்வோட இதயத்துக்கே வந்துட்டோம். இங்க எந்த ஏமாத்து வேலையும் கிடையாது, ஒரே ராத்திரியில கோடீஸ்வரன் ஆகிற ஸ்கீமும் கிடையாது. இந்தியால இருக்கிறவங்களுக்கு ஏத்த மாதிரி 100% பிராக்டிக்கலான 5 வழிகளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதோ அந்த 5 ஸ்மார்ட் ஐடியாஸ். 1 டிஜிட்டல் அசெட் கிரியேஷன், 2 ஃபேஸ்லெஸ் யூடியூப் சேனல், 3 பிரிண்ட் ஆன் டிமாண்ட், 4 ஸ்மார்ட் அஃபிலியேட் பேஜஸ், 5 ஸ்கில் ஆட்டோமேஷன் மாடல். இதுல ஒவ்வொன்றுமே ஒரு பவர்ஃபுல் மாடல். வாங்க ஒன்னொன்னா டீட்டெயிலா பார்க்கலாம். ஐடியா டிஜிட்டல் சொத்துக்களை உருவாக்குறது. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பொருளை ஒரே ஒரு தடவை உருவாக்குவீங்க, ஆனா அதை திரும்ப திரும்ப பல தடவை விற்பீங்க. இதுதாங்க உண்மையான பாசிவ் இன்கம்னா என்னங்கிறது. இதுக்கு சில உதாரணங்கள் சொல்லணும்னா பட்ஜெட் பிளானர்ஸ், ரெஸ்யூம் டெம்ப்ளேட்ஸ், அப்புறம் இந்த நோஷன் டெம்ப்ளேட்ஸ் அல்லது எக்ஸல் ட்ராக்கர்ஸ். இதெல்லாம் உருவாக்குறதுக்கு உங்களுக்கு பெருசா எதுவும் தேவையில்லை. கேன்வா இல்லனா கூகுள் டாக்ஸ் மாதிரி டூல்ஸ் இருந்தாலே போதும். உங்க கையில இருக்கிற அந்த 10,000 ரூபாயை கேன்வா ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் சின்ன சின்ன விளம்பரங்கள் பண்றதுக்கும் கம் ரோட் இல்லனா இன்ஸ்டாமோஞ்சோ மாதிரி பிளாட்ஃபார்ம்ல உங்க ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்றதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஒரு தடவை உருவாக்கி வச்சிட்டீங்கன்னா நீங்க தூங்கும்போது கூட உங்களுக்கு காசு வந்துட்டே இருக்கும். ரெண்டாவது ஐடியா ஃபேஸ்லெஸ் யூடியூப் அல்லது ஷார்ட்ஸ் சேனல். இதுல இருக்கிற சூப்பரான விஷயம் என்னன்னா, நீங்க கேமரா முன்னாடி வரவே தேவையில்லை. ஃபைனான்ஸ் பத்தின உண்மைகள், மோட்டிவேஷனல் கோட்ஸ் இல்லனா ப்ரொடக்டிவிட்டி டிப்ஸ் மாதிரி கண்டென்ட் உருவாக்கலாம். ஏஐ வாய்ஸ், கேன்வா அல்லது கேப்கட், அப்புறம் ஸ்டாக் வீடியோஸ் இதெல்லாம் வச்சே ஈஸியா வீடியோஸ் ரெடி பண்ணிடலாம். ஆரம்பத்துல வருமானம் கொஞ்சம் மெதுவா தான் இருக்கும், ஆனா உங்க சேனல் வளர வளர இதுவும் ஒரு டிஜிட்டல் அசெட்டா மாறிடும். மூணாவது ஐடியா பிரிண்ட் ஆன் டிமாண்ட் பிசினஸ். நீங்க என்ன பண்ணணும்னா டி-ஷர்ட், மக் இல்லனா ஃபோன் கேஸ்க்கான டிசைனை மட்டும் ரெடி பண்ணா போதும். மற்றபடி ஸ்டாக் வைக்கிறது, பிரிண்ட் பண்றது, டெலிவரி பண்றதுன்னு எல்லாத்தையும் அந்த பிளாட்ஃபார்ம்ஸே பார்த்துக்கும். நம்ம இந்தியால பிரிண்ட்ரோ, குவிக் இங்க் மாதிரி கம்பெனிஸ் இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. உங்க 10,000 ரூபா வச்சு சாம்பிள் ப்ராடக்ட்ஸ் டெஸ்ட் பண்றதுக்கும் இன்ஸ்டாகிராம்ல விளம்பரம் பண்றதுக்கும் யூஸ் பண்ணலாம். இதுல ஜெயிக்கணும்னா உங்க பிராண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதுதான் முக்கியம். நாலாவது ஐடியா அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஆனா நாம பார்க்க போறது ஒரு ஸ்மார்ட்டான வழி. இன்ஸ்டாகிராம்ல கண்டபடி லிங்க்ஸை ஸ்பேம் பண்ற மாதிரி இல்லாம மக்களுக்கு உண்மையிலே ஒரு வேல்யூவை கொடுக்குற மாதிரி இதை பண்ணணும். ஒரு சிங்கிள் பேஜ் வெப்சைட் இல்லனா ஒரு நோஷன் ரிவ்யூ பேஜ் கிரியேட் பண்ணுங்க. அங்க ஃபைனான்ஸ் ஆப்ஸ், கேஜெட்ஸ் இல்லனா நல்ல கோர்சஸ் பத்தி விளக்குங்க. மக்கள் உங்க மேல நம்பிக்கை வச்சுட்டாங்கன்னா அவங்க உங்க லிங்க் வழியா ஏதாவது வாங்கும்போது ஒரு சேலுக்கு 200 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் கூட கமிஷன் கிடைக்கும். அஞ்சாவது கடைசி ஐடியா ஸ்கில் ஆட்டோமேஷன் மாடல். இது பக்கா ஒரு பிசினஸ் மைண்ட் செட்டோட செய்யறது. உங்க நேரத்தை விற்கிறதுக்கு பதிலா ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறது. உதாரணத்துக்கு ஒரு கிளையண்ட் வீடியோ எடிட்டிங்காக உங்களுக்கு 20,000 ரூபாய் தராருன்னு வச்சுக்கலாம். நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த வேலையை 12,000 ரூபாய்க்கு வேறொருத்தர்கிட்ட கொடுத்து குவாலிட்டியை மட்டும் செக் பண்ணா போதும். மீதி இருக்கிற 8,000 ரூபாய் உங்க லாபம். இதுதான் உண்மையான பிசினஸ் மைண்ட் செட். சரி, இந்த 5 ஐடியாவுல உங்களுக்கு எது கரெக்டா இருக்கும்னு எப்படிங்க முடிவு பண்றது? வாங்க 3வது பகுதிக்குள்ள போலாம். இதோ ஒரு சிம்பிள் கைடு. நீங்க ரொம்ப கிரியேட்டிவான ஆளா இருந்தா டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு செட் ஆகும். உங்களுக்கு பொறுமை அதிகமா இருந்தா யூடியூப் சரியான சாய்ஸ். மார்க்கெட்டிங்ல நீங்க கில்லாடியா இருந்தா அஃபிலியேட் பேஜஸ் ட்ரை பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு பிசினஸ் மைண்ட் தான் அதிகமா இருந்தா ஆட்டோமேஷன் மாடல் உங்களுக்கானது. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு.
எந்த ஐடியாவை தேர்ந்தெடுத்தாலும் அதுல குறைஞ்சது 6 மாசமாவது முழு ஈடுபாட்டோட உழைக்கணும். ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, பாசிவ் இன்கம் ஒரே நாள்ல வராது. ஆனா தொடர்ந்து முயற்சி செஞ்சா நிச்சயம் பலன் கிடைக்கும். இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். நீங்க உங்க முதல் அடியை எடுத்து வைக்க வேண்டிய நேரம் இது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எஃப்டி, எஸ்ஐபி இதெல்லாம் பாதுகாப்பானது தான், மறுக்கல. ஆனா அது உங்களுக்கு உண்மையான சுதந்திரத்தை தராது. 10,000 ரூபாய் பார்க்கறதுக்கு ஒரு சின்ன தொகையா இருக்கலாம். ஆனா சரியான ஐடியாவோட ஆரம்பிச்சா அது உங்க எதிர்காலத்தையே மாத்திர சக்தி அதுக்கு இருக்கு. இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. இந்த 5 ஐடியாவோட நீங்க எதை ஸ்டார்ட் பண்ண போறீங்க? உங்க பதில மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.